ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பீரியாடிக் அண்டு நான் பீரியாடிக், அதாவது நான் பீரியாடிக் அல்லது ஏ பீரியாடிக் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? இப்போ பாருங்க, இதில் ஒரு சின்ன ஹிண்ட் உங்களுக்கு சொல்ல போறேன். பீரியாடிக்னா ரேஷனல் நம்பர்ஸா இருந்தா அது பீரியாடிக், இரேஷனல் நம்பரா இருந்தா நான் பீரியாடிக். ஆல்ரெடி உங்களுக்கு நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன். இதுக்குள்ள டிஃபரன்ஸும் நான் ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு கன்வே பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரேஷனல் நம்பர்னா என்ன, இரேஷனல் நம்பர்னா என்ன அப்படின்னு புரியும். ஓகேவா? இப்போ பாருங்க, நம்ம இதை நீங்க மெயினா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சம் ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்ப பீரியாடிக் ஒரு எக்ஸாம்பிள், நான் பீரியாடிக் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கிளீனா பார்த்துருவோம். ஓகேவா? அந்த வீடியோல பீரியாடிக் சிக்னல், நான் பீரியாடிக் சிக்னல். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? given x of t is equal to cos t plus sin root 2t கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எடுத்துக்கணும்? x of t, இது x1 of t, இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதை x1 of t எடுத்துக்கிடுவோம். இதை x2 of t எடுத்துக்கிடுவோம். சொல்யூஷன் x of t is equal to cos t plus sin root 2t எழுதியாச்சு. இதை x1 of t எடுத்துக்கிறோம். இந்த இதை x2 of t எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்ப x1 of t is equal to cos t எடுத்துக்கிட்டோம். இதை எப்படி எழுதிக்கலாம்? நம்ம cos ஒமேகா 1t எழுதிக்கிடுவோம். ஓகேவா? ஒமேகா 0 கொடுத்துருப்போம். இங்க 2 இருக்கனால 1 and 2 எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒமேகா 1t எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, x of 2t is equal to sin root 2t is equal to sin ஒமேகா 2t. ஓகேவா? இது ஒமேகா. இங்க ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்? t இருக்கனால 1 கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இப்ப பாருங்க, t is equal to நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா t is equal to 2 pi ஒமேகா நாட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகேவா? t is equal to 2 pi ஒமேகா, இங்க ஒமேகா 1 ஒமேகா 2 வேல்யூ இருக்கனால ஃபர்ஸ்ட் ஒமேகா 1க்கு கண்டுபிடிக்கிறோம், அதுக்கடுத்து ஒமேகா 2க்கு கண்டுபிடிக்கிறோம். t1 போட்டுக்குவோம். ஓகேவா? t1 is equal to 2 pi ஒமேகா 1 is equal to ஒமேகா 1 என்னது 1, வேல்யூ என்னது இங்க காஸ்டிங்கக்குள்ள என்னது 1, ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம 1 போடணும். ஸோ 1 வரனால 2 பை 1 போட்டாலும் ஒண்ணுதான், 2 பைன்னு போட்டாலும் ஒண்ணுதான். ஓகேவா? t1 வேல்யூ என்னது 2 பை. ஓகேவா? அடுத்து t2ங்கிறது என்னது அதே மாதிரி 2 பைன்னு போட்டு ஒமேகா. ஓகேவா? இந்த ஒமேகா 2, ஓகேவா, இந்த ஒமேகா 2ங்கிறது இங்க என்னது ரூட் 2. ஸோ என்ன பண்ண போறோம்? ஒமேகாவுக்கு பதிலாக இங்க என்ன போட போறோம்? ரூட் 2. 2 பை ஃபார்முலால உள்ளது டிவைடட் பை ஒமேகாவுக்கு பதிலாக என்ன போட போறோம்? ரூட் 2 சீக்வல் டு என்ன ஆகும்? இது 2ங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம்? 2ங்கிறத எப்படி பிரிப்போம்? ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு பிரிப்போம். ஓகேவா? ரூட் 2 இன்ட்டு ரூட் 2. இங்க என்ன இருக்கு? உங்களுக்கு ரூட் 2 இருக்கு, இங்க ஒரு பை இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன வரும்? 2 பை டிவைடட் பை 2னா இங்க என்ன வரும்? ரூட் 2க்கும் ரூட் 2க்கும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? ரூட் 2 பை மட்டும் இருக்கும். ஓகேவா? 2 எப்படி பிரிப்போம்? ரூட் 2ன்னு பிரிப்போம். கீழே ஒரு ரூட் 2 இருக்கு, இந்த ரூட் 2க்கும் இதுல உள்ள ஒரு ரூட் 2க்கும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும்? ஒரே ஒரு ரூட் 2 பை ஆன்சர். ஓகேவா? இதான் t2. அடுத்து என்ன பண்ண போறோம்? t1 டிவைடட் பை t2. இதுல இருந்து இதை டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 பை டிவைடட் பை ரூட் 2 பை. ஸோ அந்த பையும் கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரூட் 2. ஓகேவா? என்ன ஆகும்? இந்த பையும் கேன்சல் ஆயிரும். 2ல எத்தனை இருக்கும்? 2 ரூட் 2 இருக்கும். ஸோ ஒரு ரூட் 2க்கும் ஒரு ரூட் 2க்கும் கேன்சல் ஆயிரும். பை ஆல்ரெடி கேன்சல் ஆனாலும் பேலன்ஸ் என்ன இருக்கும்? ரூட் 2 மட்டும் இருக்கும். ஓகேவா? ரூட் 2ங்கிறது என்னது? இரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பரா இரேஷனல் நம்பரா? ஆல்ரெடி அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரா வரும். இரேஷனல் நம்பர்னா என்ன ஆகும்? நான் டெர்மினேட்டே ஆகாது. ஓகேவா? எப்படி டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு டெர்மினேட் ஆகாது. நான் ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? மெயினா நான் டெர்மினேட் ஆகாது. டெர்மினேட் ஆனா அது ரேஷனல், டெர்மினேட் ஆகாது இரேஷனல். இன்னும் நிறைய டிஃபரன்ஸ் அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். என்னோட பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹென்ஸ் எக்ஸ் ஆஃப் டி இஸ், அப்ப என்ன எழுதிடலாம்? இரேஷனல்னாலே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? நான் பீரியாடிக். சோ என்ன எழுதிடலாம்? ஹென்ஸ் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஏ நான் பீரியாடிக். அவ்வளவுதான். ஓகே? நான் பீரியாடிக் சிக்னல். ஓகே? அவ்வளவுதான். அடுத்து பாப்போமா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு காஸ் பை 3t பிளஸ் சைன் பை 4t கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் என்ன எடுத்துக்கிறோம்? x1. இந்த டேர்ம் என்ன எடுத்துக்கிறோம்? x2. x1t is equal to cos by 3t is equal to இந்த பார்ட்டை நம்ம என்ன எடுப்போம்? ஒமேகா 1. so cos ஒமேகா 1t. x2 of tங்கிறது இது sin pi by 4t. இந்த பார்ட்டை நம்ம என்ன எடுப்போம்? ஒமேகா 2t. ஓகேவா? sin ஒமேகா 2t எழுதிக்கோங்க. அப்புறம் t1 என்னது? 2 pi ஒமேகா 1. so 2 pi போட்டு இங்க ஒமேகா 1 ஓட வேல்யூ என்னது? பை 3 கொடுத்திருக்காங்க. சோ என்ன எழுதிடலாம்? 2 pi
by 3 is equal to 2 pi by 1. இது அப்படியே தலைகீழ போகும்போது என்ன ஆகும் 3 by ஓகேவா அந்த பைக்கும் இந்த பைக்கும் கேன்சல் ஆயிரும் 2 into 3 என்னது 6 ஓகேவா அப்ப என்னது t1 ஓட வேல்யூ என்னது 6 அப்புறம் பாருங்க t2 எப்படி கண்டுபிடிக்கிறது 2 pi ஒமேகா 2 equal to 2 pi அப்படியே வச்சுக்கோங்க ஒமேகா 2 உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க by 4 சோ அந்த by 4 எழுதிக்கோங்க equal to 2 pi கீழ 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கணும் இது அப்படியே தலைகீழ கொண்டு போனா என்ன ஆகும் 4 by ஆகும் சோ அந்த பைக்கும் இந்த பைக்கும் கேன்சல் ஆயிரும் 4 into 2 னா என்னது 8 6 and 8 என்ன எழுதிரலாம் t1 divided by t2 is equal to 6 by 8 அப்ப இத டிவைட் பண்ணா என்ன ஆகும் 4 2s are 2 3 2s are 2 2s are 4 3 2s are 6 4 2s are 8 3 by 4 வருமா சோ இது வந்து 3 by 4ங்கிறது ரேஷனல் நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேவா இத டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0.5 ஒரு வேல்யூ கிடைச்சிரும் டெர்மினேட் ஆயிரும் ஓகேவா இதோட கட் ஆயிரும் சோ டெர்மினேட் ஆனா அது ரேஷனல் நம்பர் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் 3 by 4ங்கிறது என்ன நம்பர் ரேஷனல் நம்பர் சோ நம்ம என்ன எழுதிரலாம் hence x of t will be periodic signal ஓகேவா அவ்வளவுதான் ஜஸ்ட் நீங்க வந்து இத வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஓகேவா இத தெரிஞ்சுக்கிட்டா சம் வந்து ஈஸியா பண்ணிடலாம் இதுல உங்களுக்கு ஏதாவது புரியல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதுல இந்த ரேஷனல் நம்பருக்கும் இர்ரேஷனல் நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் தெரியலனா நான் பிளேலிஸ்ட்ல போட்டிருக்க வீடியோவை முதல்ல செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க ஓகேவா அப்பனா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் தேங்க்யூ